1952ஆம் வருஷம் பாருங்க. சீனா 7 பேர் கொண்ட சூப்பர் ஸ்னைப்பர் டீம். அவங்க பெயர் என்னன்னு தெரியுமா? 7வது படை. பனிச்சிகரம்ல சுத்திட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, எவ்வளவு சரியா நிஷானை வைப்பாங்க. கொள்ளை தைரியம். அமெரிக்க எதிரிகள் தேடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் லூ டெலஸ்கோப் எடுத்து பார்க்கறாரு. ஒரு லாரி அடடேய், அமெரிக்கக்காரங்க ஷூட் பண்ணுங்கன்னு கட்டளை இடுறாரு. அடேங்கப்பா, எல்லாரும் தங்கள் இடத்தை பிடிச்சு கொள்ளை தீவிரமா நிஷானை வச்சு சுட்டு போடுறாங்க. சில வினாடிகளில் டெட்னு நினைச்சாங்க. ஆனா பாருங்க, ஒருத்தன் எழுந்து ஓடுறான். லூ நிஷானை வைக்கிறாரு. ஆனா அவன் லாரியில ஏறி மிஷின் கன் சுடுறான். ஏய், எல்லாரும் சிதறி போறாங்க. போய் பனி மேல படுங்க. லூ கொள்ளை அடிச்சுட்டு ஓடுறான். அவன் துப்பாக்கியால எதிரியை நோக்கி நெருப்பு. டபுள் கில். அவனோட டீம் ஆச்சரியமா பார்க்குது. அமெரிக்க சேனை எல்லாரும் போக ரெடி ஆயிடுச்சு. கேப்டன் வில்லியம்ஸ் வந்து கேட்கிறாரு, யாரு சொன்னாங்க இங்கிருந்து போகணும்னு? ஜான் ஒரு கான்கிரஸ் சேனை லூவோட தாவது குழுவை கவனிக்க அனுப்பியிருக்காங்கன்னு தெரிய வந்தது. ஜான் லூவை கொல்ல 2 CIA ஏஜென்ட்டை பிடிச்சு வச்சிருக்கான். கேப்டன் வில்லியம்ஸ்க்கு சந்தோஷம் இல்ல. அடுத்த காலை தாவது குழு சூரிய வெளிச்சத்துல சூப் குடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. லூ வந்து புது மிஷன் சொல்றான். நம்ம 2 CIA ஏஜென்ட்டை அவங்க அடிக்க போறாங்க. அந்த கேனியன் போகணும், சீக்கிரம். சரி, சோல்ஜர்ஸ் எல்லாரும் போர்க்களத்துக்கு ரெடி. ஆனா லீயூ யாங்னு ஒரு சோல்ஜரை அங்கேயே நிறுத்த சொல்றாரு. ஏன்? ரொம்ப முக்கியமான நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவருடைய சைன் வாங்க வர்றாங்களாம். யாங் மட்டும்தான் எழுத படிக்க தெரியும். அந்த ஸ்மார்ட் யாங் போர்க்களத்துக்கு போகணும். அவருடைய நண்பரை காப்பாத்தணும். ஆனா கேப்டன் சொன்னதை மீற முடியாது. சோல்ஜர்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க. யாங் கிட்ட அவருடைய டீம் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. யாங் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவருடைய கிட்ட நண்பன் லியாங் சீக்ரெட் ஏஜென்ட் பல நாளா காணாம போயிட்டான். அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கிட்ட கிடத்தி இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. அவன் தன் அண்டர்ல இருக்கிறவங்க கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சான். கும்பலுக்கு சேர்ந்துடுங்கன்னு அவன் கெஞ்சற சத்தம். அடப்போங்கடா, அந்த ஆளை பார்த்தா இருதயமே கரைஞ்சு போச்சு. சரி போடான்னு விட்டுட்டாங்க. சில மணி நேரம் கழிச்சு யாங் அவங்க டீம் கூட சேர்ந்தான். ஆனா லியோ அவனை பார்த்தா ரொம்ப சோகமா இருந்தான். ஒண்ணுமே சொல்லாம நடந்துட்டே போனான். கொஞ்ச நேரம்ல அந்த பள்ளத்தாக்குல வந்து சேர்ந்தாங்க. லியோ தூரத்துல இருந்து டெலஸ்கோப்ல பார்த்தான். நிறைய சடலங்கள் கிடக்குது. அதில் ஒருத்தனை லியாங்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி போவோம்னு சொல்லி அவங்களை முன்னாடி அனுப்பிட்டான். அவன் பின்னாடி பாதுகாப்புல இருந்தான். சில சைனியர்கள் உயிரை பணயம் வச்சு சடலங்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க. லியோ டெலஸ்கோப்ல பார்த்தா கிணறுகள் இடையில ஒளிப்பட்டு ஒளிர்ந்துச்சு. இது ஒரு கூண்டு. நாம கில்லுல வந்துட்டோம்னு உணர்ந்தான். கீழே வந்துடுங்கன்னு கத்தினான். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அமெரிக்கன் வீரர்கள் கண்மூடித்தனமா சுட்டு தள்ளினாங்க. 3 பேர் கொல்லப்பட்டாங்க. மத்தவங்க ஓடிட்டாங்க. ஒரு போர், ஒரு சண்டை. அதுல ஒரு இராணுவக்காரன் -E- மட்டும் தப்பிச்சிடுறான். அவனோட நண்பன் ரொம்ப ரத்தம் வெளியில வழிஞ்சு கிடக்கிறான். அவனை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா கேப்டன் லூ அனுமதி கொடுக்கல. ஆனா தன் முடிவுல உறுதியா இருந்தான். டாங் ஒரு மருந்து பெட்டியை வீசுறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஈக்கு குண்டு தாக்குதல். அடேங்கப்பா, அது யாருன்னா அமெரிக்க இராணுவக்காரன் ஜான். சீக்கிரமா ஒரு திட்டம் போடுறான். அவன் படைப்பக்கம் போகணும். யோங் ஒரு ஸ்பூன் உபயோகிச்சு எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறான். அப்புறம் தொடர்ந்து ஒருத்தர் கிறுகிறுன்னு சுடுறாங்க. யோங் எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். அந்த தகவலை வச்சு கேப்டன் லூ அவனோட சூப்பரா இருக்கிற கத்தி போட்டு ஒரு எதிரியை வெட்டி உதறி விடுறான். அப்புறம் ஓடி போய் கதவுல கத்தி கத்தறான். அடப்போங்கடா, ஒரு பயங்கரமான போர். அங்கே லியாங்னு ஒருத்தன் இறந்துடுறான். அவனுக்குத்தான் சாவுக்கு காரணம்னு சொல்றாங்க. அப்போதான் யுவான்னு ஒரு கொரியன் பையன் வர்றான் அந்த போர்க்களத்துல. அவன் அந்த மயங்கி போயிருந்த லியாங்கை இழுத்துட்டு போறான். அதை பார்த்து ஜான் லூ இவங்க கட்டாயமா அவனுக்கு துப்பாக்கி போடுறாங்க. ஒரு பந்து வீசுறாங்க. அவன் அதுல மாட்டிக்கிறான். அந்த டீமுல ஒரு சப்பின்னு ஒருத்தன் ஒரு உலோக முத்திரை கிடைக்குது. அதை அவன் பின்னாடி போட்டுக்கிறான். அது ஒரு கயிறுடன் இணைஞ்சிருக்கு. ஜான் மற்றும் எதிரிகள் அவனை சுட்டுறாங்க. ஆனா சப்பிக்கு எதுவும் ஆகல. கயிறு கிழிஞ்சிடுச்சு. அவன் அந்த முத்திரையை பிடிச்சுக்கணும். அமெரிக்கர்கள் அவன் கையிலையும் தலையிலையும் நோக்கி சுடுறாங்க. அவனை கொன்னுடுறாங்க. டீம் உறுப்பினர்கள் எல்லாருமே மிகவும் துக்கப்படுறாங்க. அப்புறம் ஒரு சின்ன பையன் யுவான் லியாங்கோட உடம்புக்கு வருகிறான். ஜான் சொல்ற மாதிரி லியாங்கை எடுத்துட்டு போறான். சாரி, இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. நீங்க வேற யார்கிட்டயாவது கேளுங்க.
கடைசி மூச்சு வரை போராடுவாங்க. தோழியோட பழிவாங்கலை நிச்சயமா எடுப்பாங்க. இப்போ லியாங் யோங் எதிரிகளை எல்லாம் வளைச்சிட்டாங்க. சீண்டுன்னு எதிரிகளோட தலையில குண்டு பலியாயிட்டாங்க. அதாவது படையினர் மறுபடியும் சேர்ந்தாங்க. லியாங்குக்கு இருந்த அந்த மருந்து பாதிப்பு கிட்டத்தட்ட போச்சு. அவர் மயங்கி விழ போறாரு. எழுந்து நில்லன்னு தேசபக்தி பாடல் பாடினாங்க. அந்த சமயத்துல ஒரு எதிரி சேன வீரன் மைனஸ் ஜானோட ஜூனியர் ஜேக் மைனஸ் லூவை மாத்தி லியாங்கந்தாவது படைக்கு அனுப்பி பேச்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆச்சரியமா லூ எந்த தயக்கமும் இல்லாம சம்மதிச்சிட்டாரு. உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் எச்சரிச்சாங்க. ஆனா அவன் துப்பாக்கியை கீழே வச்சிட்டு காலியா கையில எதிரிகள் கிட்ட போனான். அவனோட தோழன் லியாங்க கூட்டிட்டு போறான். கொஞ்சம் தூரம் போன உடனே லூ நிறுத்திட்டு கையால சைகை பண்ணினான். அந்த ஏஜென்ட்டை தோளில வச்சுக்கிட்டு கொண்டு போக ஆரம்பிச்சான். ஆனா சட்டென்ன லூவை ஒரு தெரியாத படை. அடேங்கப்பா, ஒருத்தரை கொன்னுடாங்க. எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. கொள்ளை கோபத்துல லூ ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு எதிரிகளோட குகைக்கு ஓடுறாரு. அந்த கல் வெடிச்ச சத்தம் கேட்ட நொடியிலேயே அவன் தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு. புஸ்ன்னு அமெரிக்கா குகை எரிஞ்சு சாம்பலா ஆயிடுச்சு. சில எதிரிகள் சாகுறாங்க. அப்போ பாருங்க, லா உயிரோட இருக்காரு. ஆனா கால் காயத்தால நடக்க முடியல. யோங் ஒரு ரோப் போட்டு லியாங்கோட சேர்ந்து ஏறுறாங்க. அப்பதான் தெரியுது கேப்டன் வில்லியம்ஸ் தான் கட்டளை இட்டதுன்னு. அவன் ஜான் கிட்ட ஃபோன் பண்ணி லியாங்க விட்டு போக சொல்றாரு. ஏன்னா அவன் கிட்ட சூப்பர் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. சிறிது நேரத்திலேயே கேப்டன் வில்லியம்ஸ் பல சைனியர்களோட வந்துடுறாரு. லியாங்க உயிரோட பிடிக்கணும்னு வெறித்தனமா ஓடுறாங்க. அவன்கிட்ட இருக்கிற ரகசியங்களை வலுக்கட்டாயமா வாங்கணும். அந்த நேரத்துல லாலியாங் மயக்கத்துல ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஜான் வில்லியம்ஸ் சொல்றதெல்லாம் பேர்ல சகிச்சுக்க முடியாம ரோப்பை சுத்திச்சிட்டே இருக்கான். அடேங்கப்பா, அப்புறம் என்ன பண்ணானா, ரைஃபிள் எடுத்து லாரின் மார்ல டக்குன்னு சுட்டுட்டான். உடனேயே லாரின் டெத் அப்படியே காலி ஆயிடுச்சு. யோங் மட்டும்தான் அதாவது குழுவுல உயிரோட இருக்கான். இப்ப எல்லா பொறுப்பும் அவன்கிட்ட. அடேங்கப்பா, அதிர்ச்சி. லியாங் கண் திறந்தான். உடம்புல இருந்த பேண்டேஜ் அவிழ்த்தான். அவன் என்ன பண்ணானா, தன்னோட ரத்தத்தாலேயே எழுத ஆரம்பிச்சான். ஐயையோ, கேப்டன் வில்லியம்சன் இத பார்த்துட்டாரு. சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எழுதுறானோன்னு சந்தேகப்பட்டாரு. ஜான் கிட்ட சொல்லி டக்குன்னு காரியம் சாதிச்சிட்டாரு. லியாங்கோட கையில சுட்டுட்டாரு. யோங் பயந்தே ஓடிட்டான். எதிரிகள் லியாங்க பிடிக்க வந்தாங்க. டாக்டர் கிட்ட கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனா லியாங் சூப்பரா ஒரு சிரிஞ்ச் எடுத்தான். அவன் அந்த பொருளை பயன்படுத்தி நம்ப முடியாத காரியங்களை செஞ்சான். டேஹாங் கடுப்பா ஆத்திரப்பட்டான். எதிரிகளை மேல கொட்டி தீச்சிட முடிவு பண்ணினான். லியாங்கை கிடத்திட்டு போற எதிரிகளை ஒவ்வொருத்தரா கொன்னு புடுங்கினான். அப்பா, அந்த பக்கம் கேப்டன் வில்லியம்ஸ் அவன் கூட்டாளிகளோட துப்பாக்கி எந்திரத்தோட போர்க்களத்துக்கு நகர்ந்தான். அந்த பொல்லாத குடிகள் நிறைஞ்ச மலையை நோக்கி அவன் தாக்குதலை தொடங்கினான். அங்கெந்தாவது சகோதரன் ஒளிஞ்சிருந்தான். அங்க ஒரு அட்டகாசமான அழிவை உருவாக்கினான். சந்தோஷமா யோங் மலையின் எதிர்ப்பக்கம் இருந்தான். வில்லியம்ஸ் மேல ஒரு மகா சூஷ்மமான தாக்குதலை கிளப்பினான். அவன் சுட்ட குண்டுகள் காற்றுல புயல் வேகத்துல பறந்து கேப்டனோட தலையில தாக்கின. கேப்டன் சாவு. எல்லா சைனியக்காரங்களும் பதற ஆரம்பிச்சாங்க. யோங் தான் அவங்கள கொன்னான்னு தெரிஞ்சு. கொஞ்ச நேரத்துல சின்ன பையன் யுவான் லியாங்க தேடி கிணறுக்குள்ள போனான். சோகமா அவன் தோழர்கள சடலங்களை பார்த்து கதறி அழுதான். டேய் பாருங்க, ஜான்னு ஒருத்தன் அந்த பையனை கடத்திட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு பிளான், கோர்ட்ல போய் சொல்ல வைக்கணும்னு. ஆனா டீங்னு ஒருத்தன் அவங்களை பின்தொடர்ந்துட்டான். டேங்க கீழே பாம் போட்டு வெடிக்க வச்சுட்டான். டேங்க் ஸ்டாப் ஆயிடுச்சு. உள்ளே புகை மூடுச்சு. அமெரிக்கன் இராணுவக்காரங்களுக்கு மூச்சு வாங்க முடியல. ஆனா அவங்க டீங்கை பார்த்துடுறாங்க. ஜான் ஓடி போய் துப்பாக்கி சுடுறான். யோங் தரையில் விழுந்து புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியில சுடுறான். எல்லாம் வெளிச்சமாயிடுச்சு. ஜான் யோங்கை பின்னாலேயே சுட்டுப்புடுறான். இந்தாவது குழுல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஜாக் டேங்க் கதவை நெருங்கி பார்க்கிறான். அப்போ யோங் திரும்பி ஜாக்கை, அடேங்கப்பா, தலையிலேயே குண்டு. அவனோட ஜூனியர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் அவனை பழிவாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான். 2 துப்பாக்கிகளை ரெடி பண்ணிட்டு டேங்க் கீழே போறான். அந்த நேரத்துல யோங் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி போய் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டான். காயத்தை பார்த்து பயங்கரமா அழுதுட்டான். பட்டியால கட்டி பெல்ட்டால கட்டி கொண்டு ஒரு ஸ்பூனை பாறையிலிருந்து வெளியே எடுத்து எதிரியை திசை திருப்ப பார்க்கிறான். ஜான் அந்த ஸ்பூன்ல துப்பாக்கி சுடுறான். அந்த சமயம் டிங் அவன் சுடுற இடத்தை பார்த்து சரியான நேரத்துல அவன் துப்பாக்கியை சுடுறான். பூம்! குண்டு ஜானோட துப்பாக்கியை துளைச்சு நேரா தலையிலேயே பட்டுடுச்சு. சும்மா இல்ல,
டேங்குள்ள போய் யுவானை திறந்து கேண்டி கேக்குறான். யுவான் டிங்கை அங்கேயே கொண்டு போய் சேர்த்துட்டான். அந்த பட்டியில சைல் கேண்டின்னு எழுதியிருந்துச்சு. யோங்குக்கு புரிஞ்சு போச்சு அது கேண்டியேன்னு. இருவரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. போறப்போ